திருமறையுடைய இன்னொரு செய்தியாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் فإنما هي شجرة واحدة فإذا هم بالساهرة فإنما هي شجرة واحدة நாளை மறுமை நாளில் ஒரு சூர் ஊதப்படும் அந்த மறுமை நாளுக்காக சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளிலே மக்கள் எல்லோரும் فإذا هم بالساهرة அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய திடலில் அவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மறுமை நாளிலே அந்த சூர் ஊதப்பட்டு எழுதி அல்லாஹ்ட்ட வருவான் தானே, அல்லாஹ்வை சந்திக்க போறான் தானே, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக ரெடியா இருக்கிறோம் தானே. அந்த ரப்பை சந்திக்க வருகிற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, குஷ்ஷஅன் அப்சாருஹும் வ அந்த மறுமை நாளில் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வருகிற பொழுது தலைகுனிந்து வருவார்கள். அல்லாஹ்வை சந்திப்பார்கள். ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், ஃபமல துஸ்அலுன்ன யௌமிதின் வசனத்தை அடிக்கடி இந்த வசனத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அருள் கொடையை பற்றி விசாரணை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னாங்க. அக்ஸிரு, நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். திக்ரா ஹாதிமில் லதாத்தி அல் மௌத், பற்றி பயம் இல்லை. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பானே, இதை பற்றி கேள்வி உண்டே, இதை பற்றி கேள்வி உண்டே, இதற்கு நான் என்ன பதில் வைப்பேன் என்ற இந்த பயம் நமக்கு மத்தியில் இல்லை. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க வருகிற பொழுது அவருடைய ஏடுகள் சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு வலது கரத்தில் கொடுக்கப்பட்டால் சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம். நன்மையை சொல்றீங்க, தீமை விட்டு மக்களை தடுக்கிறீங்க, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எதற்காக வேண்டிய சிறந்த சமுதாயம், எதற்காக வேண்டிய அற்புதமான சமுதாயம் அல்லாஹ் சொல்கிறார். நன்மை ஏவி தீமையை தடுக்கிறீங்க, இவர்கள் தான் வெற்றியாளர்கள் சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய முடிவு கட்டக்கூடிய இந்த நாளை, இந்த உலகத்துடைய ஆசைகளை முடிவு கட்டக்கூடிய இந்த நாளை, அந்த மௌத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்